உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. நான் இன்னைக்கு வந்துட்டு இப்ப பயோகானை பத்தி பேச போறேன். 9 மாசத்துக்கு முன்னாடி ஏற்கனவே பேசியிருந்தேன். திருப்பி அதை பத்தி பேச போறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு இன்பாக்ஸ்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. பயோகானை பத்தி நான் இங்க பேசுறது வந்துட்டு ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ பையிங் ரெக்கமெண்டேஷனோ செல்லிங் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. 24 போடணும்னு நினைச்சேன். ஏன்னா 10 பயோகானுக்கு வந்துட்டு யூஎஸ்எஃப்டில இருந்து அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு 10 அப்சர்வேஷன். அன்னைக்கே நான் இதை வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இது வந்துட்டு இந்த 10 அப்சர்வேஷனும் வந்துட்டு சாதாரணமானதுதான். ஒரு ரிப்ளை கொடுத்தா சரியா போயிடும். ஒரு டேட்டா இன்டெகிரிட்டி இல்லைன்னா வேர் ஹவுஸ் இல்ல மைக்ரோபயாலஜியை பத்தி ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் வந்ததுன்னா நம்ம பயப்படுற மாதிரி இருந்திருக்கும். அதை பத்தி எதுவுமே இல்லை. மற்றபடி சாதாரண லேப்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இதை வந்து நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்ல. மார்க்கெட் ரொம்ப இறங்காது. ஒரு 10 to 15% கரெக்ஷன் வரலாம். இன்னைக்கு நான் இப்ப பேசும்போது 353 ரூபா இருக்கு. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 311 ரூபா 300 ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு திருப்பியும் மேல போயிடும். 375 ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க். அந்த 375 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது வந்துட்டு 480 வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் வைக்கணுமோ அவங்க பயோகான லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம். பயோகான் வந்துட்டு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலியம் ஒரு 4000 கோடி மொபிலைஸ் பண்ண போறாங்க ஃபண்டு. அது வந்துட்டு இவங்க வெர்டியாஸ் பார்மசூட்டிகல்ஸ்ன்ற கம்பெனியை வாங்கும்போது, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனியை வாங்கும்போது ஏற்பட்ட கடனுக்காக இப்போ இது ஃபண்ட்ஸை கோட்டக் செக்யூரிட்டிஸ் அண்ட் போஃபா செக்யூரிட்டிஸ் மூலியமா மொபிலைஸ் பண்ண போறாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலியமா அது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு திருப்பியும் மேலே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நான் ஒரு 265 ஷேர் 363 ரூபாயில வித்துட்டேன். நான் வந்து ட்ரேடர், வாங்குவேன் விற்பேன். லாங் டேர்முக்கு நான் எஃப்சியில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ தயவுசெய்து இது வந்து பையிங் ரெக்கமெண்டேஷனோ செல்லிங் ரெக்கமெண்டேஷனோ நினைச்சு வித்துறாதீங்க, வாங்காதீங்க. இதுதான் நான் இப்போ சொல்ல போறது. நன்றி, வணக்கம். பயோகான் டெக்னிக்கலா டபுள் டாப் அடிச்சிருக்கு. டபுள் டாப் அடிச்சுட்டு கீழே வந்துன்றது. கீழே வரும்போது நான் வந்து வெயிட் பண்ணேன். ஷூட்டிங் ஸ்டார் வந்த பிறகுதான் நான் கொடுத்தேன். 376ல டாப்பு, 373 அண்ட் 376 2 டைம்ஸ் டபுள் டாப் ஆயிட்டு அதுக்கு பிறகு கீழே வந்துட்டு இருந்தது. சரி, அது ஃபர்ஸ்ட் சிக்னல், செகண்ட் சிக்னல் 360 to 363ல சரி ஷூட்டிங் ஸ்டார் வரவே நான் வந்து சேல் பண்ணிட்டேன். இது வந்துட்டு 311 வரைக்கும் போகலான்றது என்னுடைய இது. நான் வித்ததை உங்களுக்கு வந்துட்டு போட்டோல போடுறேன். பிளஸ் அந்த டெக்னிக்கல் சார்ட்டையும் உங்களுக்கு வந்து டபுள் டாப் அடிச்சது ஷூட்டிங் ஸ்டார் சார்ட்டையும் நான் உங்களுக்கு போட்டோல பார்க்குறேன். சிப்பு மாதிரி பண்றவங்க இதெல்லாம் பார்க்கணும்னா எவ்ரி மந்த் நீங்க வந்துட்டு பை பண்ணிட்டே இருக்கலாம். 2 ஷேர் 3 ஷேர் 1 ஷேர்னு வாங்கிட்டே இருங்க. நல்ல லாங் டேர்ம்க்கு வச்சுக்கக்கூடிய ஒரு பங்கு தான் பயோகான். நன்றி, வணக்கம்.